ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. பீர்க்கங்காய் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான கோம்போவாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அரை கப் பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. அப்போ தான் நமக்கு சீக்கிரத்தில் வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அரை கப்புக்கு ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அந்த பாசிப்பருப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொதி வரும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மேலே வரும். இது எல்லாமே ஒரு கரண்டி வச்சு அப்படியே இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் கூட நல்லெண்ணெய் போதும். இன்னும் நல்லெண்ணெய் கொதிக்கிறப்ப சேர்த்தோன்னா சீக்கிரம் வெந்துடும். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம காயை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காயினுடைய ஓடை அப்படியே அடியோரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க வேணாம். கத்தி வச்சு லேசாக நம்ம அதை சீவி விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு சைஸுக்கு காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும், டக்குன்னு கரைஞ்சிரும். அதனால் இந்தளவு கொஞ்சம் கனமாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம கை வச்சு பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா அந்த பருப்பு அப்படியே உடஞ்சி வரும். இப்போ அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அடிகனமான பாத்திரம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு இது எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் சின்ன வெங்காயம் கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் பொடி இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு புளி சேர்க்க மாட்டோம். 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சீக்கிரம் வதங்கி வரதுக்காக குழம்புக்கு தேவையான உப்புல ஒரு பாதி உப்பு இல்லை எல்லா உப்புமே கூட இந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியில் அந்த உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து தக்காளியை நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அது தோல் தனியாக அந்த தக்காளியினுடைய சதை தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ அந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் இந்த குழம்புனுடைய திக்னஸ் அதிகமாகும். இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீர்க்கங்காயை எடுத்து இதோடு சேர்த்துடலாம். பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி விட்டோன்னா போதும். இந்த காய் இந்த தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்குறதுக்கு வேறு எந்த அளவும் கிடையாது. ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலக்கி விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், அதில் காய் நல்லா வெந்து வந்துடும். 5 நிமிஷத்துலேயே இந்த காய் வெந்துடும். அதுக்கு மேலே வேக விட்டோன்னா கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துடலாம். இந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம தான் அப்படியே எடுத்து வச்சதுலேயே பருப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடியை வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பீர்க்கங்காய் வச்சு பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்கப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.